நம்ம புலிகுண்டு பேஸுக்கு வந்துட்டோம். புலிகுண்டு பேஸில் பார்த்திங்கன்னா கோயில் சிவபெருமான், ஆஞ்சநேயர், மற்ற கோயிலெலாம் இருக்குது. இங்கே கற்பூரம் ஏற்றிட்டு நம்ம ட்ரெக் பண்ண கிளம்பலாம் வாங்க. ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோமா? வாங்க போவோம். இங்கே பார்த்திங்கன்னா மலையே சிவனாக இருக்கிறதா நம்பப்படுது. இந்த புலிகுண்டு ஹில்ஸ் ட்ரெக்கிங் நம்ம 3 ஸ்டேஜாக பிரிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த வழுக்கரப்பாறை. செகண்ட் ஸ்டேஜ் நம்ம 90 டிகிரி இரும்பு கம்பியால் செஞ்ச படிக்கட்டை ஏறி போகணும். தேர்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 2 மலைக்கு நடுவில் இரும்பு கம்பியால் செய்யப்பட்ட இந்த பிரிட்ஜை நம்ம நடந்து கிராஸ் பண்ணி போகணுங்க. ஸோ இந்த 3 ஸ்டேஜ் முடித்தா தான் நம்ம இந்த லாஸ்ட்டாக மலை உச்சியில் இருக்கிற சிவபெருமானை தரிசனம் பண்ண முடியும். ஸோ வரும்போது கொஞ்சம் பார்த்து சேஃப் அண்ட் செக்யூராக வாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா ஒரு சேஃபே இல்லை. ஏன்னா கொஞ்சம் கம்பி எதனா உடஞ்சாலும் நம்ம அப்படியே கீழே விழ வேண்டியது தான் 300-400 அடி பள்ளத்தில். ஸோ வரும்போது கொஞ்சம் பார்த்து உங்களுடைய ஓன் முயற்சியில் வாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு எப்படி இருந்ததுன்னா, உயர் பயத்தை காமிச்சிட்டான் பரமா அப்படின்ற மாரி ஒவ்வொரு ஸ்டேஜும் அந்த 3 ஸ்டேஜும் நம்ம நடந்து போயிட்டு மலை ஏறத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அந்தளவுக்கு செம்ம கிரிட்டிக்கலாக இருந்துச்சு ட்ரெக்கிங் ட்ரெக்கிங் எல்லாம் நல்லபடியாக முடிச்சு மலை உச்சிக்கு வந்துட்டோங்க. ஸோ அடுத்த விலாகில் மலை உச்சியில் என்னென்ன இருக்குது, சிவபெருமான் இருக்கார், அப்புறம் வேறு என்னென்ன சாமி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க.